இலங்கையில் இவ்வாரம். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணிக்கான நீதி. ஐரோப்பிய ஒன்றியம் மீது நம்பிக்கை இல்லை என்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்கள். குட்டிமணி தங்கத்துறை சிலை திறப்புக்கு இடைக்கால தடை. வயலின் வித்துவான் லட்சுமி நாராயணாவின் பெயரில் யாழ்ப்பாணத்தில் வீதி. இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழியான செம்மணியை பார்வையிட வந்த ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் செம்மணி விடயத்தில் தம்மால் முடிந்ததை செய்வதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர். எவ்வாறெனினும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளின் வார்த்தைகளில் திருப்தி இல்லை எனவும் தமது கோரிக்கைக்கு அவர்கள் சரியான பதிலை வழங்கவில்லை எனவும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். அவர்களுடைய வார்த்தைகளிலே பெரிய அளவுக்கு எங்களுக்கு திருப்தி இல்லை. என்னென்ற அந்த ஒரு சரியான முறையிலே அவர்கள் எங்களுக்கான பிரச்சனையை தாங்கள் பேசுவார்களே தவிர அதுக்கான இதை பெற்றுத்தர்ற அளவுக்கு தங்களுக்கு அந்த இது இருக்கோ தெரியாதுன்ற மாதிரி தான் எங்களோட பேசினார்கள். தங்களால் இயன்ற வரைக்கும் எங்களுக்காக வேலை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தளத்தை பார்வையிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் வருகை தந்திருந்த சம நேரத்தில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் கவனிப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், தமிழ் தேசிய அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து செம்மணி மனித புதைகுழியை அண்மித்து இந்த கவனிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த போராட்டத்தின் போது செம்மணி மனித புதைகுழி உள்ளிட்ட இலங்கையில் கண்டறியப்பட்ட அனைத்து மனித புதைகுழிகளுக்கும் சர்வதேச நீதி பொறிமுறையூடாக சுயாதீன விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு நீதி பொறிமுறையில் தமக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை எனவும் கடந்த பல தசாப்தங்களாக இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான சம்பவங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் தொடர்பில் நீதி வழங்குவதில் உள்நாட்டு நீதி பொறிமுறை தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். உள்ளக பொறிமுறைகளையோ உள்ளக விசாரணைகளையோ அல்லது OMB அலுவலகம் மாதிரி இலங்கை அரசால் அமைக்கப்படுகின்ற அலுவலகங்களையோ நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் எங்களுக்கான நீதியை தரப்போகிறது இல்லை. நாங்கள் எத்தனையோ ஆணைக்குழுக்களை சந்திச்சிருக்கிறோம், ஆட்சி செய்கின்ற அரசு அதிபர்களை சந்திச்சிருக்கின்றோம். அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் சர்வதேசத்தினூடான ஒரு விசாரணையை கோரி நிற்கின்றோம். மேலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு உண்மை, நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் மீள நிகழமைக்கான உத்தரவாதம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் இதன்போது கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் நம்பிக்கையை பெறுவதில் ஏற்பட்ட தோல்வியை ஏற்றுக்கொள்வதாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் ஆணையாளர் சட்டத்தரணி மிராக் ரஹீம் தெரிவிக்கிறார். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் பல்வேறு காரணங்களால் குடும்பங்கள் தங்களிடம் மட்டுமல்லாமல் உள்நாட்டு விசாரணை மற்றும் நீதி நடைமுறைகள் மீதும் நம்பிக்கையின்மையை கொண்டிருப்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றது. ஆனால் இது எங்களுக்கு ஒரு முக்கியமான சவாலாக உள்ளது. பல்வேறு குடும்பங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களுடன் இணைந்து செயற்படுவதற்கான முயற்சிகளில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றோம். அவர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவது என்பது எமது செயல்களின் மூலமே சாத்தியமாகும். அதேவேளை குடும்பங்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பது மிகவும் அவசியமானது என நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக மனித புதைகுழி தொடர்பான விசாரணை நடைமுறைகளை அவர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அந்த நடைமுறைகளில் அவர்கள் பங்கேற்பது அல்லது அதனுடன் இணைந்து செயற்படுவது குறித்து அவர்கள் முடிவெடுக்க முடியும். அவர்கள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தை ஆதரிக்க வேண்டும் அல்லது அங்கீகரிக்க வேண்டும் என நாங்கள் கேட்பதில்லை. ஆனால் காணாமல் போன மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் நிலைமை குறித்து உண்மையை கண்டறிவதற்கும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை அறியவும் இதுபோன்ற நடைமுறைகளுடன் இணைந்து செயற்படுவது மிகவும் முக்கியமானது என்பதனை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அத்துடன் நீதித்துறை நடைமுறைகள் மூலம் நீதியை பெற்றுக்கொள்வதற்கும் இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடுவது அவசியமானதாகும். செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்ட ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் பிரதிநிதிகளையும் சந்தித்தனர். இதன்போது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதமும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளிடம் கையளிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சினைகளை முடிந்தவரை ஐக்கிய நாடுகள் சபையிலும் மனித உரிமைகளை பேணும் நாடுகளிடமும் எடுத்துக் கூறுவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர்
கார்மென் மொரேனோ தலைமையிலான குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை செம்மணி மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான மனிதர்கள் எவ்வாறு உயிரிழந்துள்ளனர் என்பதனை கண்டறியும் நோக்கில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்புகளின் கால நிர்ணய அறிக்கையை தமக்கு வழங்குமாறு இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளது. புதைக்குழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் திறந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் இந்த கோரிக்கையை முன்வைத்ததாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்துக்கு ஒரு சமர்ப்பணம் செய்யப்பட்டது. இந்த குற்றம் நடந்தது இன்னும் தெளிவாகவில்லை என்றும் நேற்று வரை 455 மனித எலும்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் இதனை விசாரணை செய்வதற்கு தங்களுக்கு இதன் காலத்தை அறிவதற்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு அறிக்கையை அவர்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். இதுவரை எடுத்த பிற பொருட்களுக்கான அறிக்கையை ராஜ் சோமதேவ அவர்களிடம் பெற்றுக்கொள்வதென்றும் தொடர்ந்து இது சம்பந்தமாக ஒரு குழு ஒன்று அமைத்து எதிர்காலத்தில் எவ்வாறான பரிசோதனை செய்வது தொடர்பாக நிபுணர் குழுவும் சட்டத்தரணிகளும் இணைந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிமன்றத்தில் அழைக்கப்பட இருக்கின்றது. இது சம்பந்தமாக முடிவெடுப்பதற்கு ஓராண்டுக்கு மேலாக 3 கட்டங்களாக செம்மணி சித்துபாத்தி இந்து மயான மனித புதைக்குழியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளின் மூலம் இதுவரை 470க்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளதோடு 460க்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோரின் உருவச்சிலைகளின் திறப்பு விழாவுக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோரின் உருவச்சிலைகளை வல்வெட்டித்துறையில் திறப்பதனால் பொதுத்தொல்லை ஏற்படும் என பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வல்வெட்டித்துறை போலீசார் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இவர்கள் இருவரும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்கள் எனவும் சிலை திறப்பின் ஊடாக புலிகள் இயக்கத்தை மீள உருவாக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீசார் வழக்கு அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை சிலை திறப்பு விழா தொடர்பில் தாம் மேலதிக புலனாய்வு விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியிருப்பதாகவும் சிலை தொடர்பில் சட்டமா அதிபரிடமும் ஆலோசனை பெற வேண்டியிருப்பதாகவும் அதனால் சிலையை திறக்க அனுமதிக்க கூடாது எனவும் போலீசார் மன்றில் விண்ணப்பம் செய்திருந்தனர். இதேவேளை சிலை திறப்பு விழாவின் ஏற்பாட்டுக் குழுவின் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி மணிவண்ணன் விஸ்வலிங்கம் சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக சிலை திறக்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் புலிகள் அமைப்பின் உறுப்பினர்கள் அல்லவெனவும் வாதிட்டார். குட்டிமணியோ தங்கத்துறையோ அல்லது அவரோடு கொல்லப்பட்ட ஏனைய 53 நபர்களோ தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் அல்ல, அவர்கள் தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்களும் அல்ல. அவர்கள் அங்கம் வைத்த டெலோ என்பது இலங்கையிலே கடந்த 38 ஆண்டுகளாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது. அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏராளமானவர்கள் பாராளுமன்றத்திலே பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் கௌரவ மன்றினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து இது குட்டிமணியையும் தங்கத்துறையும் விடுதலை புலிகளின் தலைவர் செயலாளர் என்று சித்தரிப்பது ஒரு மோசமான புனையப்பட்ட ஒரு செய்தி என்ற விடயத்தை கௌரவ மன்றினுடைய கவனத்துக்கு நான் இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கிறேன். இருதரப்பு வாதங்களையும் செவிமடுத்த நீதவான் சிலை திறந்த பின்னர் அதனை அகற்ற வேண்டிய அல்லது உடைக்க வேண்டிய நிலைமை ஏற்படுவது பொருத்தமில்லை என்பதால் சிலையை திறக்க முதல் அது தொடர்பில் ஆராய்வதே பொருத்தமானது என தெரிவித்து நிகழ்வுக்கு இடைக்கால தடை விதித்ததாக சட்டத்தரணி மணிவண்ணன் விஸ்வலிங்கம் மேலும் குறிப்பிட்டார். இந்த சிலையை அவசரப்பட்டு திறப்பதன் ஊடாக ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா என்பதை தாங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும் என்றும் சிலையை நிறுவிய பின்னர் அதை உடைப்பது என்பது பொருத்தம் இல்லை என்றும் ஆகவே சிலை அமைப்பதற்கு முன்னர் தீவிரமாக ஆராய்வது பொருத்தம் என்று கௌரவ மன்று கருதுவதாக குறிப்பிட்டு கௌரவ நீதவானர்கள் தற்காலிகமாக இந்த சிலை திறப்பதற்கு தடை விதித்திருக்கின்றார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் தலைவர் நாதராஜா தங்கத்துரை மற்றும் இயக்கத்தின் முன்னாள் செயலதிபர் குட்டிமணி என அழைக்கப்படும் செல்வராஜா யோகச்சந்திரன் ஆகியோர் கருப்பு ஜூலை வன்முறை சம்பவங்களின் உச்சகட்டமாக வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஏனைய சிங்கள கைதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இவர்களுடன் மொத்தமாக 53 தமிழ் அரசியல் கைதிகள் கொலை செய்யப்பட்டிருந்தனர். குறித்த இருவரும் படுகொலை செய்யப்பட்டு 43 வருடங்கள் நிறைவடைவதை முன்னிட்டு அவர்களின் சிலைகளை வல்வெட்டித்துறையில் திறந்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை தமிழ் மக்களின் மனங்களில் ஆறாத வடுவாக மாறியுள்ள
கருப்பு ஜூலை கலவரத்தின் 43வது நினைவேந்தல் நிகழ்வு கிழக்கு மாகாணத்தின் கல்முனையில் இடம்பெற்றுள்ளது. காரைதீவு பிரதேச சபையின் தவிசாளர் சு பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி தமிழர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை கருப்பு ஜூலை வன்முறைகளின் 43வது வருட நினைவேந்தல் நிகழ்வு தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நினைவு கூறப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் ஆயிரக்கணக்கான தமிழர்களை கொன்றொழித்த கருப்பு ஜூலை படுகொலை நடந்து 43 ஆண்டுகள் நிறைவடைவதை நினைவு கூறும் வகையில் கொழும்பிலும் நிகழ்வொன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு பொருளை மயானத்தில் 50க்கும் மேற்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து சில மீட்டர் தொலைவில் மத தலைவர்கள், செயற்பாட்டாளர்கள் மற்றும் இடதுசாரிகள் அடங்கிய குழுவினர் இணைந்து உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இலங்கையில் பல ஆண்டுகளாக அரசின் கட்டமைப்பு ரீதியான பாகுபாடு, ஒடுக்குமுறை மற்றும் பல்வேறு குற்றங்களால் பாதிக்கப்பட்ட தமிழ் பேசும் மக்களின் துயரமான வாழ்க்கையை கண்முன் நிறுத்தும் புகைப்பட கண்காட்சி ஒன்று கொழும்பில் இடம்பெற்றது. கொழும்பு JDA பெரேரா கலைக்கூடத்தில் ஒரு வாரம் இடம்பெற்ற இந்த கண்காட்சிக்கு அன்கவர் என பெயரிடப்பட்டிருந்தது. ஆக்ட் நவ் என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த கண்காட்சியில் வடக்கு, கிழக்கு, மலையகம் உள்ளிட்ட நாடு முழுவதும் வாழும் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள், நில அபகரிப்பு, இராணுவமயமாக்கல், மதம் அல்லது நம்பிக்கைக்கான சுதந்திரம் மற்றும் மலையக தமிழ் மக்களின் பிரச்சனைகள் என 5 தலைப்புகளின் கீழ் ஒளிப்படங்கள் மற்றும் அந்த ஒளிப்படங்களுடன் தொடர்புடைய கதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இது வெறும் புகைப்பட கண்காட்சி என்பதை விட உண்மை மற்றும் நீதிக்காக முன்னெடுக்கப்படும் போராட்டத்தின் ஒரு பகுதியே என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். அன்கவர் எக்ஸிபிஷன் நோக்கம் என்னன்னு சொன்னால், குரலற்றவர்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற துணைப்பொருளில் இலங்கையில் காணப்பட்ட பிரதான 5 பிரச்சனைகள், அதாவது பிரதான ஊடகங்களில் காட்டப்படாத மறைக்கப்பட்ட சில உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதில் முதலாவதாக வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள், இராணுவமயமாக்கல் மற்றும் மதம் நம்பிக்கை சார்ந்த பிரச்சனைகள், மலைய மக்களின் அவலம் ஆகிய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட நபர்களிடம் சென்று புகைப்படங்களாக அவர்களின் குரல் பதிவுகளை எடுத்து அவர்களின் உண்மையை வெளிக்காட்டுவதற்காக வேண்டிய இந்த கண்காட்சியின் நோக்கமாக இருக்கின்றது. அதோட எங்களுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால், அநீதி நிலைக்கப்பட்ட அனைத்து இன மதம் பேதமற்ற அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் அநீதி நிலைக்கப்பட்டிருக்கின்றது தெரிந்தும் அவர்களுக்கான சரியான நீதி இன்னும் கிடைக்கப்படவில்லை. அவர்களுக்கு பாரபட்சமற்ற சரியான நீதியும் அவர்களுடைய உரிமையும் வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. பிரதான நோக்கம் அதுவாகவே எங்களுடைய அன்கவர் எக்ஸிபிஷன் உடையதாக காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தின் இசை வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை வழங்கிய புகழ்பெற்ற வயலின் வித்வான் வி. லக்ஷ்மி நாராயணவின் பெயர் வேதி ஒன்றுக்கு சூட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மருதனார் மடத்தில் அமைந்துள்ள வட இலங்கை சங்கீத சபைக்கு முன்பாக உள்ள வீதிக்கு வயலின் வித்வான் லக்ஷ்மி நாராயணவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் இலங்கை புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹினிதும சுனில் செனவி பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இந்தியாவிலிருந்து வருகை தந்த பிரபல வயலின் வித்வானும் லக்ஷ்மி நாராயணவின் புதல்வருமான சுப்பிரமணியம் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெயர் பலகையை திரை நீக்கம் செய்து வைத்தனர். இந்த நிகழ்வில் இசை மற்றும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள், கலாசார ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த காலத்தில் யாழ்ப்பாணம் பரதநாட்டியம் மற்றும் நாதஸ்வரத்துக்காக மிகவும் பிரபலமாக இருந்தது. காரணம், ருக்மணி தேவி அருண்டேல் அவர்களுடன் பணியாற்றுவதற்காக பலர்
கலாசேஸ்திராவுக்கு வந்து சென்றனர். அதேபோல் பல நாதஸ்வர கலைஞர்களும் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தனர். அந்த காலத்தில் மிக சிறந்த தவில் கலைஞர்களில் பலர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய திருவிழாக்கள், திரைப்பட நட்சத்திரங்களின் பிரம்மாண்டமான திருமணங்கள் போன்ற முக்கிய நிகழ்வுகளில் இசை நிகழ்ச்சிகளை நடத்தினர். அப்போது இந்தியாவில் நடைபெற்ற பெரிய நிகழ்ச்சிகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து தவில் மற்றும் நாதஸ்வர கலைஞர்களை அழைத்து வருவது வழக்கமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தின் கலாசார பாரம்பரியம் மிகவும் வலிமையானதாக இருந்தது. Tawil players and Nadaswaram players from Jaffna. It was culturally so strong. மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.